اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாஹுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் மறுமை நாள் வரைக்கும் தூய்மையோடு அதே சத்தியத்தை பின்பற்றி மரணிக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. வஹியின் ஒரு பகுதியாகிய சுன்னா, இந்த சுன்னாவிலே அடிப்படையான ஒரு ஹதீஸ் எங்களது சமூகத்தையும் தாண்டி ஏனைய சமூகங்களில் உள்ளவர்களும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். 5 விடயங்களின் மீது இஸ்லாம் கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வை தவிர தகுதியான இலாஹ் எவரும் இல்லை. முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதராவார்கள். தொழுகையை நிலைநாட்டுதல், ஜக்காத் வழங்குதல், ஹஜ் செய்தல், ரமதானிலே நோன்பு நோற்றல், இந்த 5 விடயங்களின் மீது இஸ்லாம் கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றது என்று நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸைத்தான் ஏனைய மதங்களில் உள்ளவர்கள் கூட அறிந்து வைத்திருக்கும் அளவிற்கு எந்த 5 விடயங்களின் மீது இஸ்லாம் கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றதோ அந்த விடயங்கள் பற்றிய அறிவு பரவி இருக்கின்றது. அதே நேரத்தில் இதே போன்ற மற்றொரு 5 வகையான அடிப்படைகளை அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த 5ஐ பொறுத்தவரையிலே ஏனைய சமூகங்கள் ஒரு பக்கம் இருக்க, எமது சமூகங்களில் இருந்தும் சுருங்கி விரல் விட்டெண்ணக்கூடிய ஒரு சிலர்தான் அறிந்து வைத்திருக்கக்கூடிய அளவிற்கு இந்த 5 அடிப்படைகளும் அமைந்திருக்கின்றன. ஆனால் 2 வகையான 5 என மொத்தம் 10 விடயங்களை வஹி மூலம் கதைக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அனைத்து அல் குர்ஆனிய வசனங்களினது ஒளியிலும் அதற்கு விளக்கமான சுன்னாவிலும் நாம் எடுத்து பார்க்கும்போது எந்த 5 விடயங்களின் மீது இஸ்லாம் கட்டியெழுப்பப்பட்டிருக்கின்றதோ அவற்றின் முக்கியத்துவத்தை விட 2வது வகையான 5 விடயங்கள் ஒருபோதும் முக்கியத்துவத்தில் குறைந்ததல்ல என்பதை யாருக்கெல்லாம் அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை பற்றி தெளிவை வழங்கி இருக்கின்றானோ அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். இந்த 2வது வகையான 5 விடயங்கள், முதலிலே இஸ்லாம் என்பது 5 விடயங்களின் மீது கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது எனும் போது இந்த 5 விடயங்கள் தான் இஸ்லாம், இதனோடு இஸ்லாம் பூர்த்தி அடைந்து விடுகின்றது என்று பெரும்பாலாக தவறாக இந்த ஹதீஸை புரிகின்றார்கள். நேரடியாக பார்த்தால் கூட 5 விடயங்களின் மீது இஸ்லாம் கட்டப்பட்டிருக்கின்றது எனும் வாசகமே இந்த 5 விடயங்களும் அடிப்படைகள், அதன் மேலால் தான் இஸ்லாமிய கட்டிடம் எழுப்பப்படுகின்றது என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே இஸ்லாம் என்ற விரிந்த பரந்த விடயம்
வெறும் இந்த 5 விடயங்களோடு முடிவடைந்து விடாது என்பது சாதாரண அறிவு கொண்டவர்கள் புரியக்கூடியது. சரி, மற்றொரு வகையான 5 விடயங்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அவை என்ன? அதே போன்று 5 கடமைகளோடு இஸ்லாத்தின் கடமைகள் முடிவடைந்து விடுகின்றதா என்றால் ஒருபோதும் அவ்வாறு கிடையாது. இந்த 2 வகையாக சொல்லப்பட்டிருக்கின்ற 10 விடயங்கள், இவற்றோடும் இஸ்லாமிய கடமைகள் முடிந்து விடுவதில்லை. இஸ்லாம் என்பதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அல்லாஹ்விடமிருந்து வந்த வகையிலே எவையெல்லாம் கடமையாக்கப்பட்டிருக்கின்றதோ அவை 5ஓடு சுருங்கி விடுவதும் இல்லை, 10ஓடு சுருங்கி விடுவதும் இல்லை. அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஏவிய விடயங்கள் அனைத்தும், அதிலும் மிக முக்கியத்துவத்தோடு அவற்றை விடுவதன் மூலம் பாவங்களோ தண்டனைகளோ ஏற்படும் என்று விவரிக்கப்பட்டுள்ள அத்தனை விடயங்களும் ஒரு முஸ்லிமின் மீது கடமையாகும். இவற்றை சுருக்கமாக சொல்லும்போது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை மாத்திரம் இலாஹாக ஏற்று, முஹம்மதாகிய என்னை தூதராக ஏற்று, நான் கொண்டு வந்த தூதை முற்றாக ஏற்றுக்கொள்ளும் வரை அந்த சாராரை, மனிதர்களிலே இவ்வாறு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாரார்கள் இஸ்லாமிய வட்டத்திற்குள் நுழைகின்றார்கள். அதற்கு அப்பால் உள்ளவர்கள் இதனை எதிர்க்கும் போதெல்லாம் அவர்களோடு போராட்டம் நடைபெறும் என்பதை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார். இவ்வாறு அல்லாஹ் தனது தூதருக்கு கொடுத்தனுப்பிய வஹி, இதிலுள்ள கடமைகள் என்று பார்க்கும்போது அது 5, 10 என சுருங்கி விடுவதில்லை. சரி, எப்படி இருந்தாலும் இஸ்லாத்தின் அடிப்படை அம்சங்கள் 5 என்ற ஹதீஸை படித்திருக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம். அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 5 விடயங்களை போன்று அல்லது அதிலே ஒரு சில விடயங்கள் இன்னும் அதனை விட முக்கியமானதாக கூட காணப்படுகின்றது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், யஹ்யா பின் ஜக்கரியா அவர்களுடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலர்களிலே நபியாக அனுப்பப்படுகின்றார்கள். ஈசா நபி அவர்கள் வாழ்ந்த காலம், அன்று நேர்வழியில் இருந்த கூட்டம் இன்று நாம் கிறிஸ்தவர்களாக பார்க்கின்றோம். ஈசா நபியுடைய உம்மத், அதிலே பல நபிமார்கள் அனுப்பப்படுகின்றார்கள். அதிலே ஒருவராக யஹ்யா பின் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அனுப்பப்படுகின்றார்கள். அந்த நபி அவர்களுக்கு அல்லாஹ் 5 விடயங்களை கட்டளையாக கொடுக்கின்றான். மக்களுக்கு அதனை சொல்லி அமல் செய்யும்படி அவர்களை தூண்டும்படியும் அல்லாஹ் சொல்லுகின்றான். இதிலே சில நாட்கள் கழிகின்ற போது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, அல்லாஹ் உங்களுக்கு ஏவிய 5 விடயங்கள் இருக்கின்றன, நீங்களும் அதன்படி நடக்க வேண்டும், சமூகத்திற்கும் அதனை நீங்கள் சொல்வதன் மூலம் அவர்களும் பின்பற்ற வேண்டும். அதனை நீங்கள் தாமதப்படுத்துகின்றீர்கள், நான் அதனை எத்தி வைக்கட்டுமா அல்லது நீங்கள் எத்தி வைக்கின்றீர்களா என்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய செய்திகளை மக்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுவது நபிமார்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்களுடைய கடமை. இன்று நபி இல்லாத காலத்திலே அதனை சொல்லக்கூடிய ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருக்கின்றது. இஸ்லாமிய சமூகம் அவ்வாறு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய செய்திகளை தாமதப்படுத்துவதையே சகித்து கொள்ளாத ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், உங்களுடைய கடமையை நான் செய்யட்டுமா என்று கேட்டபோது அந்த நபி அவர்கள் பயந்தார்கள். நான் செய்யாததன் காரணமாக தண்டனை என்னை பீடித்து விடுமோ என சொல்லிவிட்டு உடனடியாக மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே மக்களை ஒன்று கூட்டுகின்றார்கள். பெரும் திரள் ஒன்று கூடிவிட்டது. அவர்களுக்கு மத்தியிலே அந்த 5 விடயங்களை அவர்கள் எத்தி வைக்கின்றார்கள். சுருக்கமான இந்த நேரத்தில் அவற்றை சொல்லக்கூடிய நேரம் இல்லாததால்
இதனை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 5 விடயங்கள் ஏவப்பட்டு அதனை மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ் எனக்கு 5 விடயங்களை ஏவி இருக்கின்றான், அந்த 5 விடயங்களை உங்களுக்கு ஏவுகின்றேன் என்று சொல்லி நாம் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய 5 விடயங்கள், இஸ்லாத்தின் அடிப்படைகள் பரவலாக நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். இதே போன்ற 5 விடயங்களை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் எனக்கு ஏவி இருக்கின்றான், அதனை உங்களுக்கு நான் ஏவுகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். எனவே இது நாம் அனைவரும் செய்ய கடமைப்பட்டுள்ள இஸ்லாத்தின் கடமைகள் 5 என விசேடமான 5 விடயங்களை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். அதிலே மற்றொரு வகையான 5 விடயங்களை நபி அவர்கள் விவரிக்கின்றார்கள். இதனை அறிந்து தூய்மையோடு இஸ்லாத்தின் அடிப்படைகள் 5ஓடு சுருங்கிவிடவில்லை. அதே போன்று முக்கியமான இன்னும் 5 விடயங்கள் இருக்கின்றது. அவை எவை என்பதை அறிந்து அதன் முக்கியத்துவத்திற்கு ஏற்ப அதனை நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதனை பின்பற்றுவதோடு ஏனையவர்களுக்கு எத்தி வைப்பதும் எங்களுடைய கடமையாகின்றது. அல்லாஹுடைய தீனை தூய்மையோடு செயல்படுத்தி வெற்றி பெறுவதென்றால் அந்த தீன் எது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியான அடிப்படைகளை குர்ஆன் சுன்னாவிலிருந்து நாங்கள் விளங்கி அதன் பிறகு தூய்மையோடு அமல் செய்ய வேண்டும். அதன்படி அதன்பால் மக்களை நாம் அழைக்க வேண்டும். உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போமாக. 2வது ஹுத்பாவிலே அந்த 5 விடயங்களையும் தெளிவுபடுத்துகின்றேன். அக்கூலு ஹாதா வஸ்தக்ஃபிரு இன்னஹு கஃபூர் ரஹீம். الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فان خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اما بعد. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், 5 விடயங்களை அல்லாஹ் எனக்கு ஏவி இருக்கின்றான், அவற்றை உங்களுக்கு நான் ஏவுகின்றேன் என்று சொல்லிவிட்டு விவரிக்கின்றார்கள். அல் ஜமாஆ, ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒன்றுபட்ட கூட்டமைப்பாக இருப்பது அல்லாஹ் எனக்கு ஏவிய விடயம், உங்களுக்கு நான் ஏவுகின்றேன். நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஏவி அந்த நபி அவர்கள் எமக்கு சொன்ன 5 விடயங்களிலே முதலாவது கூட்டமைப்பாக இருக்க வேண்டும், ஒரு தலைவரின் கீழ் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். 2வது வசமோ, வெறுமனே தலைவர் என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் போதுமானதல்ல, அந்த தலைவர் கூறுவதை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். தலைவர் என்ன சொல்லுகின்றார் என்பதற்கு கவனம் கொடுத்து அதனை செவிமடுத்து வத்தா. 3வது விடயம், அதன்படி நாங்கள் நடக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னதன் பிரகாரம் நடக்க வேண்டும் என்பதை தெளிவாக விளங்கி வைத்திருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் சொன்னதன்படி அவர்களுடைய வழிகாட்டலை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை விளங்கி வைத்திருக்கின்றோம். ஆனால் அல்லாஹுடைய வழிகாட்டலை தூதருடைய சுன்னாவை வழிகாட்டியாக எடுத்து அதனை கொண்டு மக்களை வழிநடத்தும் தலைமைத்துவம், முஸ்லிம்களின் தலைவர் இவருக்கு கட்டுப்பட்டு வழிபட்டு நடக்க வேண்டும் என்பதை எந்த அளவு விளங்கி வைத்திருக்கின்றோம் என்பதிலே மீண்டும் ஒருமுறை நாம் கவனம் செலுத்த வேண்டும். இதனைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், 5 விடயங்களை அல்லாஹ் ஏவி இருக்கின்றான்,
அவற்றை நான் உங்களுக்கு ஏவுகின்றேன். ஒன்று, நீங்கள் கூட்டமைப்பாக இருக்க வேண்டும், தலைவர் இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த தலைவர் சொல்லுவதற்கு நீங்கள் காது கொடுக்க வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், என்ன சொல்லுகின்றார் என்பதை கவனிக்க வேண்டும். மூன்றாவது, அதற்கு கட்டுப்பட்டு நாங்கள் நடக்க வேண்டும். அல்லாஹுடைய வரம்புகளை மீறும் அளவிற்கு அல்லது தூதருடைய வழிகாட்டலை மீறும் அளவிற்கு சென்றாலே தவிர அல்லாஹுடைய வழிகாட்டலின்படி வழிநடத்தக்கூடிய தலைவர், தூதரின் முன்மாதிரியின்படி வழிநடத்தக்கூடிய தலைவர், இவர் என்ன சொல்லுகின்றார் என்பதை கவனித்து அதன்படி நாங்கள் நடக்க வேண்டும். இதுவும் எங்கள் மீது கடமையாகும். அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஏவி அந்த நபி அவர்கள் எங்களுக்கு ஏவுகின்றார்கள். நான்காவது விடயம், அதிகமாக நாங்கள் மறந்திருக்கக்கூடிய விடயம், ஒவ்வொரு நபிமாரும் இந்த சத்தியத்தை கொண்டு வரும்போது அவர்கள் இதனை துவங்கும் போதே எங்களுடைய பாதையில் ஒரு கட்டம் வரும். அந்த கட்டத்திலே எங்களுடைய இந்த கொள்கைக்காக நாம் பிறந்த பூமியை விட்டு வேறு ஒரு பூமியை நோக்கி செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று நபி அவர்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். அதுதான் ஹிஜ்ரா என்பது. அதாவது தன்னுடைய சொந்த இடத்தை துரத்தல். இது அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஏவி நபி அவர்கள் எங்களுக்கு ஏவிய விடயம். அல் ஜமாஅத் என்பதை ஏவி இருக்கின்றார்கள், கூட்டமைப்பாக இருக்க வேண்டும், கூட்டமைப்பின் தலைவர் சொல்லுவதை செவிமடுக்க வேண்டும் என்று ஏவி இருக்கின்றார்கள். அதனை நாம் செவிமடுக்க வேண்டும். வெறுமனே யூதர்கள் சொன்னது போன்று செவிமடுத்தோம் மாறு செய்தோம் என்பதல்ல. உண்மையான முஸ்லிம்களுடைய பாதை அமீர் அவர்கள் சொல்லுவதை நாம் செவிமடுத்தோம், கட்டுப்பட்டோம் என்று அவர்கள் கட்டுப்பட வேண்டும். இவ்வாறு ஒரு தலைவர் வழிநடாத்துகின்ற அந்த சத்திய கூட்டம் பெரும்பாலும் சில சந்தர்ப்பங்களை அது சந்திக்கும். அந்த காலங்களிலே நாம் பிறந்த இடத்திலிருந்து, எங்களுடைய ஊரிலிருந்து வேறு ஒரு ஊரிற்கு அல்லாஹ்வுடைய இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக, அல்லாஹ்வுடைய தீனை செயல்படுத்தும் அளவிற்கு வசதியுள்ள ஒரு இடத்திற்கு நாங்கள் ஊர் துறந்து நாடு துறந்து செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். இப்படி ஏற்பட்டால் இந்த ஹிஜ்ரா என்பதும் கடமையாகும். அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஏவி இருக்கின்றான், நபி அவர்கள் எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்கள். எனவே நபி அவர்கள் இவ்வாறு ஏவிய நான்காவது விடயம் ஹிஜ்ரத் என்று ஒன்று இருக்கின்றது. நபி அவர்கள் ஹிரா குகையிலே, அது ஒரு வகையான ஹிஜ்ரத். தன்னுடைய சமூகத்தில் நேர்வழி கிடையாது, நேர்வழியின் பெயரால் சிலை வணக்கம் எனும் அளவிற்கு வழிகேடுகள் சென்றிருக்கின்றது. வகை வகையான இணை வைப்புக்கள் காணப்படுகின்றன. சமூகத்தை துறக்கின்றார்கள், வழிகேட்டில் இருக்கக்கூடிய இவர்களை புறக்கணிக்கின்றார்கள். இவர்களோடு நபி அவர்களுக்கு ஒத்துப்போகவில்லை. நபியுடைய ஆரம்பம் என்னவென்றால் இவற்றை வெறுக்கின்ற தன்மை, தனித்து ஒதுங்கியிருப்பதை விரும்புகின்ற தன்மை நபி அவர்களுடைய உள்ளத்திலே தோன்றியது. எனவேதான் ஹிரா குகையிலே நபி அவர்கள் சென்று ஒதுங்குகின்றார்கள். சமூகத்தை துறந்து அவர்களுடைய பிழையான கொள்கையை துறந்து ஒதுங்குகின்றார்கள். பின்னொரு கட்டத்திலே அவர்கள் தாங்கள் பிறந்த பூமியையும் விட்டு ஒதுங்கி அதிலிருந்து ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். இங்கே ஆரம்பத்திலே ஹிரா குகையிலே இருக்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகின்றான். முதன்முறையாக அனுப்பப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து வஹியை கொடுத்த போது முன் அனுபவம் இல்லாத இந்த வஹியின் மூலமாக நபி அவர்கள் பயந்து விட்டார்கள். நடுநடுங்கியவாறு தங்களுடைய மனைவியிடம் வந்து முறைப்பட்டார்கள். மனைவி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், உங்களுக்கு தீங்கு ஏற்பட மாட்டாது. என்ன காரணம் என்றால், நீங்கள் பிறருக்கு தீங்கிழைப்பதில்லை, பிறருடைய கஷ்டங்களை நீங்கள் சுமக்கின்றீர்கள், விருந்தாளிகளை கவனிக்கின்றீர்கள், இப்படி நல்ல பண்புகள் இருக்கின்றன, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என கூறி அந்த காலத்திலே தான் அறிந்த நேர்வழி, நாம் ஏற்கனவே சொன்ன யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த அந்த கிறிஸ்தவ சமூகம், அன்று அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தார்கள்.
எப்படி எமது சமூகத்தில் பல்வேறு பிரிவுகளுக்கு மத்தியிலே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் நேர்வழியில் உள்ள கூட்டமாக இருக்கின்றதோ, இதே போன்று நபி அவர்கள் வருவதற்கு முன்னர் கிறிஸ்தவர்களிலே 72 கூட்டமாக பிரிந்தவர்கள், அதிலே ஒரு சாரார் நேர்வழியில் இருந்தார்கள் என்பதை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அத்தகைய கூட்டத்திலே ஒருவராக வரக்கா என்ற நபரும் அதிலே ஜாஹிலியத்தில் இருந்து இந்த கிறிஸ்தவர்களோடு இணைந்து கொள்ளுகின்றார். ஏற்கனவே அவர்களுக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்ட உண்மைகளை படித்து அறிந்து கொண்டதோடு அரபு மொழியிலே அதனை மொழிபெயர்த்தும் கொடுத்தார். அந்த நபரிடம் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா நபி முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து செல்லுகின்றார்கள். அப்போது அந்த வரக்கா அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த உங்கள் மீது எந்த ஒரு வானவர் இறங்கினாரோ அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான் உங்களிடம் வந்திருக்கின்றார்கள். உங்களை ஊரை விட்டும் வெளியேறும் சந்தர்ப்பத்தில் நான் இளைஞனாக இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாளனாக நான் இருப்பேன், முழு உதவியையும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னார்கள். உடனே நபி அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள், அவ முஹ்ரிஜியஹும், அவர்கள் எங்களை வெளியேற்றுவார்களா என்று நபி அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள். அப்போதுதான் தான் அறிந்து வைத்திருந்த விதியை இந்த வரக்கா என்பவர் சொல்லுகின்றார், நீங்கள் கொண்டு வந்த சத்தியத்தை போன்று யாரெல்லாம் இதே சத்தியத்தை கையில் எடுத்துக்கொண்டு வருகின்றார்களோ அவர்களை அந்த சமூகங்கள் எதிர்த்திருக்கின்றன, அவர்களை ஊரை விட்டும் வெளியேற்றி இருக்கின்றது, எனவே உங்களையும் வெளியேற்றும் என்று சொல்லுகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நான் இருந்தால் உங்களுக்கு முழு உதவி செய்வேன் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். சிந்திக்க வேண்டிய இடம். சத்தியத்தை கொண்டு வரும்போது அதற்கான எதிர்ப்பு என்பது அது நிச்சயமானது. சத்தியத்தை கொண்டு வந்த ஒவ்வொருவரும் எதிர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் விசேடமாக நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஏவிய 4வது விடயம், பிறந்த பூமியை விட்டு கொள்கைக்காக நீங்கள் இன்னும் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும். இதே கட்டளையை நபி அவர்கள் பின்னால் தோன்றுகின்ற எம்மை போன்ற முஸ்லிம்களுக்கும் சொல்லுகின்றார்கள், அன்றைய காலத்தில் உள்ளவர்களுக்கும் சொன்னார்கள். 4வது விடயம், நீங்கள் ஹிஜ்ரா உங்கள் மீது கடமையானதாகும், அல்லாஹ் எனக்கு ஏவி இருக்கின்றான், உங்களுக்கும் நான் ஏவுகின்றேன் என்று 4வது சொன்னார்கள். 5வது சொன்னார்கள், இந்த சத்தியம் எங்காவது ஒரு பூமியிலே ஸ்திரம் பெற்று அவர்களுக்கு அல்லாஹ் அதிகாரத்தை கொடுப்பானேயானால், ஒரு ஆட்சி அமைகின்ற போது உலகிலே நாம் பார்க்கின்றோம், எந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும் பூமியிலே தனக்கென ஒரு அதிகாரம் வருகின்ற போது தன்னை எதிர்ப்பவர்களோடு ஒரு போராட்டம் செய்வார்கள். இது இல்லாத எந்த ஒரு கொள்கையும் கிடையாது, எந்த ஒரு நாடும் கிடையாது, எந்த ஒரு சமூகமும் கிடையாது. எனவே முழு உலகத்திற்கும் சத்தியத்தை சொல்லுகின்ற இந்த இஸ்லாமிய சமூகம் தனக்கு என எங்காவது ஒரு ஹிலாஃபா அமைந்தால் அந்த ஹிலாஃபத்தை நோக்கி ஒவ்வொரு முஸ்லிமும் ஹிஜ்ரத்து செய்ய வேண்டும். அங்கிருந்து அதன் பிறகு அதனோடு மோதுகின்ற, அதன் வழியிலே குறுக்கிடுகின்ற ஒவ்வொரு சமூகத்தோடும் அந்த இஸ்லாமிய சமூகம் போராடும். இந்த 5 விடயங்களையும் உங்களுக்கு நான் ஏவுகின்றேன், அல்லாஹ் எனக்கு ஏவியது என நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இது முஸ்னத் அபு யஅலா என்ற நூலிலே 1571வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று திர்மிதி, அதே போன்று முஸ்னத் அஹ்மத், இப்னு ஹிப்பான் உட்பட பல்வேறு நூல்களிலே சில வார்த்தை வித்தியாசங்களோடு இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது. இப்போது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், இதுவரை காலமும் இஸ்லாத்தின் அடிப்படை 5 விடயங்கள் மீது இஸ்லாம் கட்டப்பட்டிருக்கின்றது என்ற போது அந்த ஹதீஸை கூட அதிகமானவர்கள் தவறாக விளங்கியிருந்தார்கள். ஒட்டுமொத்த இஸ்லாமும் 5 விடயம் என நினைத்து விட்டார்கள். அது அல்ல. இஸ்லாத்தின் அத்திவாரம் 5 விடயம், அதன் மீதுதான் இஸ்லாமிய கட்டிடமே இருக்கின்றது. எனவே இஸ்லாம் என்பது விரிவுபட்ட முழு வாழ்க்கையையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு கொள்கை என்பதை அந்த முதல் ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது அம்சம், மிக பெரும்பான்மையாக நினைத்து கொண்டிருப்பது போன்று அடிப்படை கடமைகள் இஸ்லாத்திலே 5 அல்ல 10 விடயங்கள் இருக்கின்றன. முதல் 5 விடயங்களை போன்று அல்லது 2வது வகை 5 விடயங்களிலே முதல் வகையிலே சில கடமைகளுக்கு இல்லாத முக்கியத்துவம்
இரண்டாவது வகையான 5 விடயங்களிலே காணப்படுகின்றது. எப்படியோ இந்த 10 விடயங்களும் இஸ்லாத்தின் அடிப்படை அம்சங்களாகும், மிக மிக முக்கியமான அம்சங்களாகும். ஷஹாதத்தைன் எவ்வாறு முக்கியமானதோ, ஐவேளை தொழுகை எவ்வாறு முக்கியமானதோ, ஜக்காத் என்பது எப்படி முக்கியமானதோ, ரமதானுடைய நோன்பு என்பது எப்படி முக்கியமானதோ, ஹஜ் என்பது எப்படி முக்கியமானதோ, அதே போன்று அல் ஜமா, கூட்டமைப்பு இல்லாமல் இன்றைய காலத்தில் சோனம் செல்ல முடியாது. அதன் தலைமைத்துவத்தை செவிமடுத்து அதற்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும். அதே போன்று கொள்கைவாதிகளிலேயே மிகப்பெரிய கொள்கைவாதிகள் முஸ்லிம்கள், முஸ்லிம் சமூகம், ஜமாஅத்துல் முஸ்லிமீன். எனவே தனது கொள்கைக்காக தான் பிறந்த பூமியிலிருந்து வேறொரு பூமியை நோக்கி ஹிஜ்ரத்து செய்வதென்பதும் மிக மிக முக்கியமான அம்சம். சத்தியத்தை கொண்டு வந்த ஒவ்வொரு நபிமாரும் எதிர்க்கப்பட்டிருக்கின்றார்கள், அவர்கள் பிறந்த பூமியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். 5வது விடயம், இப்படியான பயணத்தில் இஸ்லாமிய சமூகம் பயணிக்குமானால் மட்டுமே தான் நாம் எதிர்பார்க்கின்ற, நாம் விரும்புகின்ற, பூமியிலே ஒவ்வொரு சமூகமும் விரும்புகின்ற தனக்கென பூமியிலே அதிகாரமிக்க ஒரு இடம் வேண்டும் என்ற அம்சம், அதனை வழங்குவதாக அல்லாஹ் வேறொரு வசனத்திலே சொல்லுகின்றான். எனவே இஸ்லாத்தின் ஒட்டுமொத்த இஸ்லாமும் 5 விடயங்கள் என்று மிக பிழையான புரிதலை அகற்றி வைத்துவிட்டு எமது சமூகம் உட்பட இஸ்லாம் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், 5 விடயங்களின் மீது இஸ்லாமிய பெரும் கட்டிடம் அமைந்திருக்கின்றது. அந்த 5 விடயங்கள் போன்று முக்கியமான அம்சம் இஸ்லாம் என்பது, முஸ்லிம்கள் என்பது, இஸ்லாமிய சமூகம் என்பது, சோனம் செல்லக்கூடிய கூட்டமைப்பு என்பது ஒரே தலைமைத்துவத்தில் ஒன்றுபட்ட அல் ஜமா. அவர்கள் தலைமைத்துவம் சொல்லுவதை செவிமடுப்பார்கள். அதே போன்று அல்லாஹுக்கும் தூதருக்கும் முரணில்லாத வகையிலே அதனை எடுத்து நடப்பார்கள். அடுத்த கட்டமாக தங்களுடைய கொள்கைக்காக தாம் பிறந்த பூமியையே கைவிட வேண்டிய நிலை வந்தால் அவர்கள் ஹிஜ்ரத்து செய்வார்கள். இறுதியாக அல்லாஹ் இந்த பூமியிலே எங்காவது ஒரு இடத்தை, அதன் அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டால் அநீதங்கள் அனைத்தையும் களையும் விதத்திலே போராட்டத்தின் மூலமே, அதே போன்று தாவாவின் ஒரு பகுதி இந்த போராட்டம், முழு மனித சமூகத்திற்கும் இந்த நேர்மையான சிறந்த கொள்கையை முன்வைத்து ஒரு அமைதியான சுபீட்சமான வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக திகழ்வதோடு அதன்பால் ஒவ்வொரு மனிதரையும் அழைத்து கொண்டிருப்பார்கள். இறுதி இலட்சியம் இந்த முழு பூமியிலும் ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்க்கின்ற ஒரு அமைதி பூங்கா, ஒரு மகிழ்ச்சியான, ஒரு இன்பமான வாழ்விற்கான ஒரே வழி இஸ்லாம் என்பதை வெறும் வார்த்தை மட்டுமல்ல, கொள்கை ரீதியாக நடைமுறையாக செயல்படுத்தி காட்டுவார்கள். எனவே இன்றைய இந்த உபதேசத்தின் மூலம் நாம் கூற வருகின்ற உண்மை என்னவென்றால், இஸ்லாத்தின் அடிப்படைகள் 5 என்ற தவறான புரிதலை மாற்றி எந்த நபி அவர்கள் அந்த 5 விடயங்களை சொன்னார்களோ அதே நபி அவர்கள் இன்னும் 5 அடிப்படைகளை சொல்லி இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தம் 10 அடிப்படைகளை கொண்டதாக இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகள் இருக்கின்றன. அதே நேரம் இந்த 10 கடமைகளோடு இஸ்லாம் சுருங்கி விடாது. 5 விடயங்களின் மீது அமைக்கப்பட்ட இஸ்லாம் என்பது மிக விரிவானது, மிக பரந்தது, வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையையும் உள்ளடக்கியது என்ற உண்மையை நாம் புரிந்து அல்லாஹ் எமக்கு சுவனம் தர வேண்டும் என்றால் அதற்கான ஒரே வழி இந்த அடிப்படைகள் எமக்கு தெளிவுபடுத்துகின்ற தலைமைத்துவம், ஜமாத், தலைமைத்துவம் கூறுகின்ற விடயங்களை செவிமடுத்தல், அதன்படி நடத்தல், கொள்கைக்காக ஏதேனும் ஒரு இடத்திற்கு நாங்கள் ஹிஜ்ரத்து செய்ய வேண்டி வந்தால் ஹிஜ்ரத்து செய்தல், அதன் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு இந்த பூமியிலே அதிகாரத்தை தந்தால் அவனுடைய சட்டங்களை நிலைநாட்டி ஒட்டுமொத்த சமூகத்தையும் அமைதியான வழியிலே இட்டுச் செல்கின்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. இவ்வாறாக இஸ்லாத்தை தெளிவாக நாம் புரிந்து தூய்மையோடு அல்லாஹுடைய திருப்தியை நோக்கி அவனுடைய திருப்தியை எதிர்பார்த்து செயல்படுகின்ற ஒரு தூய்மையான இஸ்லாமிய சமூகமாக மரணிக்கக்கூடிய பாக்கியம் எங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அதில் ஒரு நபராக நாம் எங்களை இணைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. அக்கூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.